கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களையெல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு உங்களை நேசிக்கின்றார். இந்த ஒரு வார்த்தை போதும்ல நம்மளுக்கு தைரியப்படுத்த, நம்மளை உற்சாகப்படுத்த. இயேசு உங்களை நேசிக்கின்றார். இவ்வுலகில் எனக்கு நண்பர்கள் இல்லை, உதவி செய்ய யாருமே இல்லை, ஆதரிக்கவும் யாரும் இல்லை, எனக்கு பண உதவி பண்ணுறதுக்கும் யாரும் இல்லை, யாருமே இல்லை, பேச்சு துணை கூட எனக்கு யாருமே இல்லை, இந்த விஷயம் பண்ணுன்னு சொல்லி கற்றுக் கொடுக்க கூட ஆளே இல்லை, கண்ணீரும் கவலையுமாக ஜெபிக்கின்ற இந்த வேலையில் என் கூட யாருமே இல்லைல்ல, வருத்தமாக இருக்குல்ல, ரொம்பவே கவலைப்படுறோம்ல. இன்றைய நாளில் இந்த உலகில் உங்களுக்கு உதவி செய்வதற்கு நண்பர்கள் யாருமே இல்லாத இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு, நான் உன்னை நேசிக்கின்றேன், எல்லாவற்றையும் என் வார்த்தையின்படியே செய்வதால் நீ எனக்கு சிநேகிதனாகின்றாய், பயப்படாதே. பார்த்தீங்களா? இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தை பாடு. யாருமே இல்லைன்னு கலங்காத, நீ என்னோட சிநேகிதன், என்னோட நெருங்கிய நண்பன். நீ உனக்கு யார் வேணும் சொல்லு, நான் இருக்கேன். எல்லாவற்றையும் என் வார்த்தையின்படியே செய்தால் நீ எனக்கு சிநேகிதனாக இருப்பாய். நான் சொல்கிறபடி நீ செஞ்ச அப்படின்னா எனக்கு நீ நெருங்கிய நண்பனாக இருக்க முடியும். கேள்படுதல் இல்லை, சொல் பேச்சு கேட்குறது இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்வேன், எனக்கு அப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆணுடைய ஆசீர்வாதம் இருக்குமா? இருக்காதா? கவலை தாங்க, டவுட்டு தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு பிடிச்ச லைஃப் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்ல, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் இதுதான் பண்ணுவேன்னு சொல்லி அந்த பாதை நோக்கி போயிட்டுருக்க. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க? நீ போகாத, நீ போகிற பாதை தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ கேட்கலல்ல, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி போனல்ல. ஆனால் அந்த இடத்துல ஆபத்து இருக்குன்றது யாருக்குமே தெரியல. ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேஜ் கடந்து 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 எல்லைக்கு போகும்போது தான் தெரியும், ஐயோ நம்ம பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிட்டோம். அப்போவே சொன்னாங்கல்ல, ஆனால் அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா ரொம்ப சிரமம் தான்ல. இன்றைய நாளில் அப்படியே வந்துடுங்க. உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை வேணும் தான், எது வேணுன்றது நமக்கு தெரியும். இல்லை எனக்கு எல்லாமே வேணும், யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறதும் தப்பு, அளவுக்கு மீறி சேர்க்குறதும் தப்பு தான் அப்படின்னு சொல்லுவோம்ல. இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கா, ஓகே, சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம்ல. எதுவுமே இல்லைங்க வாழ்க்கையிலன்னு சொல்லவே சொல்லாதீங்க. இருக்கிறத வச்சு எத்தனையோ பேர் சந்தோஷமாக வாழ்கிறான்ல. குடிசை வீட்டில் இருந்தாலும் வாழ்ந்து தான் ஆகணும், பெரிய மாளிகையில் இருந்தாலும் வாழ்ந்து தான் ஆகணும்ல. வாழ்க்கை நம்ம எங்கே வாழ்கிறோன்றது முக்கியம் இல்லை. நான் பணக்காரனாக வாழ்ந்துருக்கலாம் போல இருக்கே, எனக்கு பணக்கார லைஃப் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் கஷ்டப்படுறத பார்ப்பாங்க. ஐயோ நான் கஷ்டப்பட்டுருக்கேன், எனக்கு பணக்கார லைஃப் வாழணுமே, எனக்கு அது கிடச்சிருக்கும் இது கிடச்சுன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், வெளியே நம்ம பார்ப்போம் அவங்கள. ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ நான் ஏன் பணக்காரனாக இருக்கேன்னு எனக்கு ஒன்றும் புரியல, மண்டையை பிச்சுட்டு ஒரு நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லி அவங்க நம்மளை திரும்பி பார்ப்பாங்க. ஸோ மனிதர்களுக்குள்ள பல வேற்றுமைகள் இது தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், கஷ்டப்படுறோம், காசு இல்லை, எதுவுமே இல்லைன்னு நினச்சி அடுத்தவங்கள பார்க்குறோம். யாரெல்லாம் பணக்காரங்களாக இருக்காங்க அவங்கள பார்த்துட்ருக்கோம், ஆனால் அவங்க நம்மளை பார்த்துட்ருக்காங்க நமக்கு தெரியாதுல்ல. ஏன்னா இன்றைய நாளில் யாருமே நிம்மதியாகவே இல்லை. ஏழை பணக்கார அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க, எல்லாருமே ஒன்று தான் இந்த சமுதாயத்தில். ஸோ என்ன அப்படின்னா, பணம் வந்துச்சுன்னா அவங்கள பிடிக்க முடியாது, அவ்வளோதான். ஸோ பழைய மாதிரி இருப்பாங்கன்னு தெரியவே தெரியாது. ஸோ நம்ம எப்போ போலவே இருப்போங்க, இருக்கோ இல்லையோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாம், அவ்வளோதான். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறாரு, நீ வரும்போது என்ன கொண்டு வந்த, போகும்போது என்ன கொண்டு போகிற, எதுவுமே இல்லைல்ல, எம்டி, ஒன்றுமே இல்லை. இன்றைய நாளில் நம்மளை நேசிக்க யாருமே வருத்தப்படாதீங்க. நண்பர்கள் இல்லையோ, உதவி செய்ய யாரும் இல்லையோ, ஆதரிக்க கூட யாரும் இல்லை, பண உதவின்னு சொல்லி கேட்கும்போது யாருமே இல்லை, வருத்தப்படாதீங்க. நான் இருக்கேன்னு சொல்லி வாக்கு தத்துவத்தை கொடுத்துருக்காருங்க. நான் உனக்கு சிநேகிதனாக இருப்பேன், எல்லாவற்றையும் என் வார்த்தையின்படி நீ செய்தால் எனக்கு சிநேகிதனாக இருப்பாய், பயப்படாதே. பார்த்தீங்களா? நான் சொல்கிற வார்த்தை நீ கேட்ட அப்படின்னா நீ எனக்கு சிநேகிதனாக இருப்பாய், பயப்படாத. வேற என்னங்க வேணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். ஆசைப்படலாங்க, நமக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியும்ல. போதும்டா,
இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் யோசிக்கலாம். கடவுள் கொடுப்பாருங்க, நிறைய கொடுப்பாரு, நிச்சயமாக கைவிட மாட்டார். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் ஜெபிக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாள் ஜெபத்திற்கும் கமெண்ட் பண்ணுற அன்பான உறவுகள், தாமஸ் பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன். கவலைப்படாதீங்க. உங்களுடைய குறிக்கோள் என்னவாக இருக்குமோ அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரவீன் பிரதர் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் பரவாயில்ல பிரதர், அவருக்கு கையில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி அவர் பிரதர் சொல்லியிருந்தார். இப்போ தான் பேசியிருந்தேன் அவர்கிட்ட. சீக்கிரமாக நல்லா ஆகணும்னு சொல்லி இன்னும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இன்னும் க்யூர் ஆளுங்க, கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார் அவர். அவங்க அப்பா அம்மாவும் கூட தான் இருக்காங்க. ஸோ சீக்கிரமாக நல்லா ஆகணும்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாம் ப்ரேயர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து தேவநாத், அவர் குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். அவர் பாப்பாக்காக ப்ரேயர் பண்ணிக்கலாம், அவங்க ஒய்ஃப்காக ப்ரேயர் பண்ணிக்கலாம். அவங்க குடும்பங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். ஒவ்வொரு உறவுகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோங்க. கமெண்ட் பண்ணுற உறவுகள் மட்டும் இல்லை, ஜெபத்தை கேட்டுட்ருக்க எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். கவலைப்படாதீங்க, எதுவுமே இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. இருக்குதா ஆண்டவர் நன்றி சொல்லுங்கள், உரத்த குரலில் நன்றி சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், பிரச்சனையே இல்லை. ஐயோ இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி என் வாழ்க்கை போகுதுன்னு புரியல, புலம்புறதெல்லாம் விட்டுருங்களா. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். உங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூவும் வரக்கூடாது. அப்படின்னா நீ என்ன பண்ணக்கூடாது, எதை பற்றியும் மனசுலையும் இந்த மைண்ட்லேயும் போட்டுக்கவே கூடாதுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் டிப்ரெஷனில் சொல்ல போனால் மன அழுத்தத்தில் தள்ளப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, யோசிச்சு பாதி வாழ்க்கை முடிஞ்சிச்சு. யோசிக்காதீங்க. நீங்கள் இப்படி நடந்துச்சா நாளைக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது, நாளை மறுநாள் எப்படி இருக்கும்னு தெரியாது, எப்போ என்ன நடக்குன்றது யாருக்குமே தெரியாதுங்க. நம்மளை படைத்த நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு தெரியும். நம்மலாம் எப்படி இருக்க போகிறோம், என்னென்ன வாழ்க்கை வாழ போகிறோம், எப்படிலாம் நம்ம லைஃப் போகுதுன்றதை அவர் எழுதி வச்சுட்டாரு. மாற்றவோ அடிச்சுட்டு எழுதவோ முடியவே முடியாது. அதை அடிச்சுட்டு எழுதணும் அப்படின்னா நம்ம தான் எழுதணும். எப்படி எழுத முடியும்? நீ இப்படி இருக்க போகிற அப்படின்றத நீ அதை உடச்சி நான் வெளியே வந்து நான் இந்த விஷயம் பண்ண போகிறேன், அவருக்கே நம்ம பிரமிப்பை கொடுக்கணும். பரவாயில்லையே, என் மகன் சொல்ல பேச்சு கேட்டு அவனுடைய பிடிச்ச பாதையில் போயிட்டான், அவன் வாழ்க்கையில் ஓன்னு வரப்போகிறான். தவறான பாதை நோக்கி போகிறத விட்டுட்டு ஆண்டவருடைய பாதை நோக்கி வாங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எதை பற்றி யோசிக்காதீங்க. குடும்ப சூழலில் எவ்வளோ பிரச்சனைகள் வரலாம், அந்த பிரச்சனைலாம் நம்ம கடந்து வந்து தானே ஆகணும். ஒரு சில பிரச்சனையை பார்த்து பயந்து யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போவோமானே கேள்விக்குறி மட்டும்தான். இந்த பிரச்சனையா பார்த்துக்கலாம்டா, அடுத்த பிரச்சனையா பார்த்துக்கலாம்டா, கடந்து போக 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 பிரச்சனை ஒதுங்கி போயிடும். ஐயோ இவங்ககிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பாதையை கொஞ்சம் கிளியர் பண்ணுறோம். ஸோ அதனால் சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எப்போதும் எங்களுக்கு உண்மையான சிநேகிதராக இருக்கும், சொல்ல முடியாத அளவிற்கு உம்முடைய அன்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. உண்மையுள்ள நண்பன் எங்களுக்கு எப்படி இருப்பானோ அதை விட நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லி நீங்கள் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. நான் உனக்கு சிநேகிதனாக இருப்பேன், எல்லாவற்றையும் என் வார்த்தையின்படியே செய்தால் நீங்கள் எனக்கு சிநேகிதனாக இருப்பா என்று வாக்கு இருப்பதுக்காக கொடான கொடி நன்றி ஆண்டவரே. உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்க ஆசைப்படுற ஆண்டவரே, இப்பொழுது எங்கள் இருதயத்தை உமக்கு திறந்திருக்கின்றோம் அப்பா. என் இருதயத்திற்குள்ளே வாங்கப்பா, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க ராஜா. நாங்கள் உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவும் உம்முடைய வழிகளில் உம்மோடு கரம் கோர்த்து நடக்கும்படி எங்கள் வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி செபிக்கிறேன் எசப்பா. தனிமை உணர்விலிருந்து எங்களை விடுதலையான ஒரு வாழ்க்கை கொடுங்க எசப்பா. எங்கள் மனதை புதிதாக்குங்க ராஜா. நீர் எங்களுக்கு சமீபமாக இருப்பதை நாங்கள் அனுபவிக்கவும் தினமும் உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று கிருபை தாங்க ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி செய்யும் ராஜா. இதுவரை இல்லாத வண்ணம் உம்முடைய அற்புதங்களை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யுங்கப்பா. எங்களை நேசிக்கின்ற ஒரு நல்ல தகப்பனாக எங்கள் கூட இருங்க ஆண்டவரே. புதிய ஆரம்பத்தை தருவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யார் உண்மையாக இருக்கா, யார் ஃபேக்காக இருக்கான்றது புரியல, நீங்கள் எங்களுக்கு புரிய வச்சிருக்காங்க நன்றி ஆண்டவர். யார் எப்படின்றத எங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் நம்புகிறோம் உங்களை மட்டும்தான், நாங்கள் யாரை நம்பி இல்லை எசப்பா. பட்டதெல்லாம் போதும், பட்ட வலிகள் துன்பங்கள்லாம் போதும், இதுக்கப்புறம் எங்கள் உடம்புல தெம்பில்லை, நான் உம்மை நோக்கி வந்திருக்கேன், என் நல்ல ஒரு பாதையை காட்டுங்கன்னு சொல்லி உமக்கு முன்பாக கண்ணீரும் கவலைமா ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை பாருங்கப்பா. கண்ணீரை தொடங்க ராஜா, கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. நோய் நொடியின்
நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை பார்த்துக்கோங்கப்பா. உடல் தெம்பு வலிமை தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா. கீழ்ப்படுதலோடு இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. நல்ல ஞானத்தையும் நல்ல அறிவு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.